தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் சில நாட்களுக்குள்ள 2025 புத்தாண்டு பிறக்க போகுது. அந்த வகையில் புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். 2025 பொறுத்த வரையிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். புதிய துறைகளில் வாய்ப்புகள் வரும். அதாவது நம்ம இப்போ ஒரு ஐடி துறையில் இருப்போம், திடீர்னு வேறொரு துறை, மார்க்கெட்டிங் துறையிலையோ ஷேர் மார்க்கெட்டிங் துறையிலையோ நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வருடம் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு. உங்களின் சிந்தனைக்கு நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். நமக்கு ஒரு புதுசாக ஒரு சிந்தனை வந்திருக்கும், அது மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பயணிக்கணும். அதில் நம்பிக்கை இல்லாமல் பயணிக்கிறது வேண்டவே வேண்டாம். அதாவது ஜனவரி முதல் ஜூலை வரை உங்களுடைய ஆற்றல் உச்சத்தில் இருக்கும். அதாவது நீங்கள் சிந்திக்கிறதெல்லாம் நடக்கும். அதாவது ஆற்றல்னு சொல்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற சக்தியை வெளிப்படுத்துறது. 2025 ஜனவரியிலிருந்து ஜூலை வரையிலும் மிதுன ராசிக்காரர்கள் எடுக்கின்ற காரியம் வெற்றி நிச்சயம். அதுக்கு ரொம்ப முக்கியம் பயிற்சியும் முயற்சியும். முயற்சியை கைவிட்டுறாதீங்க, அதற்கான பயிற்சியையும் கைவிட்டுறாதீங்க. இந்த ரெண்டும் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி மிகச் சிறப்பாக வெற்றியடைந்து காண்பிப்பீர்கள். இது சத்தியம். சில சமயங்களில் சவால்கள் இருக்கும். அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா பல தடங்கல்கள் இருக்கும், ஆனால் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஆனால் எடுத்த காரியத்தை திறம்பட முடித்தல் வேண்டும். அதுதான் முக்கியம். இது உங்கள் திறமைகளை கண்டறியும் வருடமாக 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். அதாவது எனக்குள்ள என்ன திறமை இருக்குதுன்னே எனக்கு தெரியலையேன்னு இத்தனை வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதுதான்டா உன்னோட திறமை அப்படின்னு அந்த கடவுள் உங்களுக்கு இந்த வருடம் சொல்லிடுவார். அதை பிடிச்சி அப்படியே முன்னேறி போகக்கூடிய வருடமாக 2025 அமையும். தொழில்துறையை பொறுத்தவரையிலும் மிகச்சிறந்த ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். ஏப்ரல் முதல் ஜூன் வரை புதிய பங்குகளை வாங்குவது நல்ல ஒரு மேம்பாடாக அமையும். அதாவது புதிய பங்குகளை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல்லிருந்து ஜூன் வரையில் இருக்கிற காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் வாங்கி வச்சிருங்க. கண்டிப்பாக அந்த பங்குகள் நல்ல விலைக்கு விற்கும். தொழில் முனைவர்கள் தங்கள் திட்டங்களை விருத்தி செய்ய மிகுந்த வாய்ப்புகள் அமையும். அதாவது நம்மளோட தொழிலை பெருசுபடுத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். 2-3 நாளாக மனசுக்குள்ளே ஒரே குழப்பமாக போயிட்டுருக்கும். தைரியமாக இருங்க. 2025 உங்களோட தொழிலை விருத்தி செஞ்சிடலாம். அதாவது இந்த டிசம்பர்லேயே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும், தொழிலை கொஞ்சம் பெருசாக பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக 2025 மிதுன ராசிக்காரர்கள் தொழிலை பெரிய லெவலில் செய்யறதுக்கான வருடமாக அமையும். பண வரவை பொறுத்தவரையிலும் நிதிநிலை நிச்சயமாக மேம்படும். நீண்ட கால முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. செப்டம்பர் மாதம் நிச்சயமாக எதிர்பாராத ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதாவது எதிர்பாராத ஆதாயம்னு சொல்கிறது, நீங்கள் யாரோ எப்போவோ ஏதோ ஒரு வருடத்தில் ஒரு நண்பருக்கு உதவி இருப்பீங்க, அந்த நண்பர் உங்களுக்கு மீண்டும் உதவுவார். அதுதான் உண்மை. செலவுகளில் மிக கவனமாக இருங்க. ஏன்னா அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பிரச்சனை இல்லை, பெரிய பாதிப்பாக அமைஞ்சிடாது. தைரியமாக இருங்க. மிக முக்கியமாக தொழிலில் தனித்துவமான யோசனை வேணும். அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு தேவையில்லாத இதில் போய் பணத்தை முடக்கிடாதீங்க. அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். சொந்தமாக யோசிச்சு முடிவெடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்பது மிக முக்கியம். நம்ம அப்பாவோட தொழிலை பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்பா அதில் கை தேர்ந்தவராக இருப்பார். இப்போ தான் நம்ம தொழிலுக்கு வந்திருப்போம். திடீர்னு எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அப்பாவோட நல்லா ஆலோசனை செஞ்சுட்டு இதை பண்ணலான் இருக்குங்கப்பா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பேசி முடிச்சுட்டு செய்கிறது ரொம்ப 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 முக்கியம் 2025 மிதுன ராசிக்கு. குடும்பத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிகழும். உறவுகளில் சின்ன சின்ன முரண்பாடுகள், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், உறவுகள்னு இருந்தால் சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கிறது தான். கையில் 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதனால பொறுமையாக கையாளுங்க. கோபம் அடைஞ்சிடாதீங்க மிதுன ராசிக்காரர்கள். 2025 கோபத்தினால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கவனமாக கையாளுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.
பிள்ளைகளின் கல்வி மற்றும் திறமையில் முன்னேற்றம் ஏற்படும். அதாவது என்னடா 2024 பையன் படிக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, வருத்தமாக இருப்பீங்க. தைரியமாக இருங்க, 2025 அவரே புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி போயிடுவார். குடும்ப நிகழ்ச்சிகளில் கூடுதல் மகிழ்ச்சியை தரும். நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நிறையா நடக்கும். அதனால மகிழ்ச்சி நிலவும் குடும்ப சூழ்நிலையில். உறவுகளை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உறவை தழுவும் ஆண்டாக அமையும். அதாவது எப்போவோ பார்த்துருப்போம், பழகியிருப்போம், திடீர்னு ஒரு 4-5 வருஷமாக பேச முடியாமல் போயிருக்கும். அந்த நண்பர்களெல்லாம் வருவாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்காவோடவோ தங்கச்சியோடவோ அண்ணங்கோடவோ ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் விலகி 2025 மிதுன ராசிக்காரர்கள் மீண்டும் தங்களுடைய உறவை திரும்ப பெறுவதற்கான ஆண்டு. அடுத்தபடியாக உறவுகளின் பகைமையை தவிர்க்க சில சமயங்களில் நீங்கள் ஓரளவு மன்னிக்கவும். எப்பவும் நேர்கோட்டிலேயே இருந்துட்டோம்னு வைங்களேன், மூங்கில் மாதிரி இருக்கணும், வளைஞ்சு கொடுத்து போகணும். உறவுகள் கிட்ட ஆலமரம் மாதிரி எதிர்த்து நின்னோம்னா சில சமயம் அது நம்மளை உடச்சி சுக்குநூறு ஆக்கிடும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே உறவுகளை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்து போங்க. என்ன பண்ணுறது, நம்மளுடைய உறவுகள் இல்லையா, நம்மளுடைய ரத்தம் இல்லையா. கல்வியை பொறுத்தவரையிலும் மாணவர் செல்வங்கள் 2025 கல்வியில் வளர்ச்சியடையும் ஆண்டாகவே அமையும். புதிதாக சாகசங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள், புதிய புதிய வித்தைகளை கற்றுக்குவீங்க. அதாவது ஸ்போர்ட்ஸில் நிறைய வித்தைகளை கற்றுக்குவீங்க. தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளை எளிதாக கடந்து போயிடுவீங்க. அதை ஒரு கடினமாகவே பார்க்க மாட்டீங்க, எளிதாக அப்படியே தட்டிட்டு போயிடுவீங்க. மே மற்றும் ஜூலை மாதங்களில் கல்வியில் சிறப்பு பெறலாம். மே மாதம் ஜூலை மாதங்களில் அதிகப்படியான போட்டித் தேர்வுகள் நடைபெறும். அதிலெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. ரொம்ப முக்கியம், தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. இந்த தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தினசரி ஒரு சிறிய இலக்கை வச்சுக்கிட்டு நடைபயிற்சி செல்லுங்க. நம்ம வீட்டுக்குலேருந்து ஒரு மணி நேரம் நடைபயிற்சி செய்ய போகிறோம் அப்படின்னு கிழக்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ ஒரு மணி நேரம் நடைபயிற்சி செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி நடைபயிற்சி மிகச்சிறந்த புத்துணர்ச்சியாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் சிறிய உடல் சிக்கல்கள் ஏற்படும். நிச்சயமாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிங்க, விட்டுற வேண்டாம். சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி உடனடியாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனநலம், உடல்நலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு இந்த உடல் சக்கரம் இயங்குறதுக்கு மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மன அழுத்தங்களை நீங்கள் எளிதாக சமாளிக்கக்கூடியவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மன அழுத்தத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதன் காரணமாக மன அமைதியை அதிகரிக்கலாம். புத்திசாலித்தனமாக யோசிங்க. எப்போதும் போல் எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு முடிவெடுக்கிற ஆள் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. அதனால தான் நீங்கள் எப்போவுமே வெற்றிகரமான நபராக திகழ்கிறீங்க. மிதுன ராசிக்கு 2025 வெற்றி மந்திரம், அந்த சக்ஸஸ் மந்த்ரா என்ன அப்படின்னா, ஓம் புதுபுத்திர கஜபதியே நமக. மீண்டும் ஒரு முறை சொல்லுறேன், ஓம் புதுபுத்திர கஜபதியே நமக. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிச்சுட்டு வாங்க தினமும். புதன் கிரகத்திற்கான இந்த மந்திரம் சிந்தனைகளுக்கு தெளிவும் உங்கள் முயற்சியை வெற்றியும் கொடுக்கும் மந்திரமாக அமையும். தூய வெள்ளியன்று புதன் பகவானை வழிபடுவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம். மறந்துட வேண்டாம் மந்திரம், ஓம் புதுபுத்திர கஜபதியே நமக. இது புதனுக்கான மந்திரம். இந்த வருடம் மிதுன ராசிக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அப்படின்னா மஞ்சள் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா 5, 14, 23. இந்த நிறங்களை மற்றும் எண்களை உடைய முக்கிய நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தினால் நன்மை. அதாவது ஏதாவது ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறீங்க அப்படின்னா பச்சை கலர் மஞ்சள் கலர் துணிகளை அரிஞ்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்போது 5, 14, 23 இருக்கிற நம்பர்களில் இருக்கிற வண்டிகளை வாங்குவது மிக 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 நல்லதாக அமையும். பரிகாரங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் கிரகத்தை மகிழ்விக்க புதன்கிழமை தோறும் வழிபாடு செய்வது மிக மிக நல்ல பரிகாரமாக அமையும். பூஜை மற்றும் வழிபாடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு அல்லது கதிர்காம முருகனை வழிபடுங்க. சிறுவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஏதாவது ஒரு குழந்தை படிப்பில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, பணம் கட்ட முடியாமல் இருக்குது அப்படின்னா உதவி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், அந்த குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி. துளசி மாலையை பயன்படுத்தி மந்திரத்தை ஜபிக்கவும். நான் மேலே சொன்ன மந்திரத்தை துளசி மாலையை பயன்படுத்திக்கிங்க எப்போவுமே. 2025 மிக முக்கியமான நேரங்கள் நீங்கள்
பார்க்க வேண்டியது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது. அதாவது மே முதல் ஜூலை வரை தொழிலிலும் பணத்திலும் சிறப்பு பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் எதிர்பாராத நன்மைகள் நிகழும் மாதமாக மிதுன ராசிக்கு 2025 அமையும். கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது ரொம்ப முக்கியம். வெற்றிகரமான மந்திரத்தை தினசரி சொல்லி நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் ஆண்டின் முடிவில் உங்கள் வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள் மிதுன ராசிக்காரர்கள். 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு உடலளவிலும் மனதளவிலும் பண வரவுகளிலும் மிகச்சிறந்த ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.